நான் அப்பவே சொன்னேன்ல கண்ணு, என்னை எதிர்த்து யாராச்சும் வந்து இந்த பூ வியாபாரிகள் சங்கத்தை ஜெயிச்சிட முடியுமா? நான் சொன்ன ஆள் தான் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது இப்ப நானே நின்னுட்டேன் அப்படின்னு ரேகா முதுகுல இப்படி தட்டி வந்து சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க. ஸ்பீக்கர்ல வந்து பார்த்தா வந்து தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. இப்பொழுது வந்து அதிகமான ஓட்டுகள் வாங்கி இருப்பது யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சிந்தாமணி அவர்கள். அப்படிங்கும் போதே பட்டாசெல்லாம் வெடிச்சு ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அப்படியே ஷாக் ஆகி பாக்குறாங்க மீனா. மீனா ஷாக் ஆகி பார்த்துட்டே இருக்கும் பொழுதே ஆனால் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குது. ஆனாலுங்கிற வார்த்தையை கேட்டோன்னா எல்லாரும் மொத்தமா திரும்பி அப்படியே வந்து அந்த ஸ்பீக்கரை பார்க்கறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன்ல இப்போ மீனா வந்து ஒவ்வொருத்தங்கிட்ட இறங்கி இப்போ பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே இருந்தால் வேலைக்கு ஆகாது, இறங்கி வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு ஆளாக இறங்கி போய் பேசி நான் நிறைய விஷயத்த பண்ணலான் இருக்கேங்க்கா, மானியத்துக்காக ஏற்பாடு பண்ண போகிறோம், சிறுதொழில் கடன்லாம் வந்து பெண்களுக்கு வாங்கி தரப்போகிறோம், அதிகமாக பெண் வியாபாரிகள் தான் இருக்கோம் நம்ம, ஆனால் நமக்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு கவர்மெண்ட் எதையும் இப்போ பண்ணி தரத்துக்கான ஏற்பாடுகளை நம்ம சங்கத்தில் செய்யலை, இப்போ நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்க. அரசாங்கத்தில் இருக்கிற சலுகைகளை நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க்கா அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசி எல்லாம் முடிச்சு எலெக்ஷனில் ஓட்டு போடலான்னு போகும்பொழுது தான் வந்து இப்போ சிந்தாமணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேய் இந்த பாரு, ஓட்டு கண்டிப்பாக வந்து அவளுக்கு அதிகமாக விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை கெடுத்து விடுறதுக்கு ஒரு விஷயத்த ஒன்று பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல. என்னக்கா அப்படின்னா, ஓட்டுன்றது யாருன்னு சொன்னேன் அப்படின்னா, அதான்க்கா சங்கத்துலேருந்தே வந்து ஒரு 3 பேரை வந்து நியூட்ரலாக போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கக்கா, அது நமக்கு யாருக்குன்னே தெரியாத ஆட்கள் தான்க்கா. அப்படிங்கும் பொழுது அந்த ஆட்களை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு யார் யாருக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டும் பாரு. அவளுக்கு விடுற ஒவ்வொரு ஓட்டையும் வந்து அரை ஓட்டா என்ன சொல்லு, நமக்கு அவளுக்கு 2 ஓட்டு விழுந்தா 1ன்னு என்ன சொல்லு, நம்ம ஓட்டெல்லாம் கரெக்டாக என்ன சொல்லு, முடிஞ்சா அதிகமாக கூட ஒரு 5-10 போட்டு விட சொல்லு. ஏன்னா எனக்கே கொஞ்சம் லைட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன், எல்லாரும் அவளை பக்கம் போயிட்டாங்களோ அப்படின்ட்டு. இந்த இடம் நம்ம விட்டு போச்சு அப்படின்னா நமக்கு இருக்கிற பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஏற்கனவே நமக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவழிச்சிட்டோம், அதையும் வேற மீட்டு எடுக்கணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது சரிக்கா அப்படின்னு அவங்க கிளம்பி போகிறாங்க. அதே சமயத்தில் தான் வந்து மீனா வந்து இப்போ கோயிலில் அப்படியே வந்து ஒழுங்காக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கும் போதே இந்த பாரு மீனா, உனக்கு சாமி பக்தி இருக்கு, எனக்கு ஓ மேலே வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். அது மக்களுக்கெல்லாம் வந்து உன மேலே வந்து அவ்வளோ ஒரு தூரம் நிறைய புதுசாக நீ பண்ண போற, நீ இதெல்லாம் செய்ய போறன்னு சொல்லி ஓட்டுவாங்க. நல்லா திருப்பி வந்து அவங்க மோசம்னு மட்டும் சொல்றதை விட நம்ம என்ன செய்ய போறோம், நான் இந்த இடத்துக்கு வந்தா என்ன மாத்துவேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாதான் மக்கள் ஏத்துப்பாங்க. நீ சும்மா இதே கண்டதை வாய்க்கு வந்து உளறிட்டு இப்போ வஞ்சிட்டேலாக்கெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. அதனாலதான் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுட்டு பேசுற, ஏன்னா நீ அவங்கள்ட்ட இருந்து வந்தவ அப்படின்லாம் வந்து முத்து சொல்லிட்டு இருக்க. எனக்கு வந்து ஜெயிக்கணுங்கிறதுக்காக இல்லைங்க, ஆனா ஜெயிச்சேன்னா நான் இவங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்ய போறேன், ஜெயிக்காட்டின்னு ஏதாவது முடிஞ்ச நல்லது செய்யதாங்க போறேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தான் உடனே வந்து இப்போ எல்லாரும் கிளம்பி நேராக வந்து அந்த ஓட்டு போடுற இடத்துக்கு வந்து முதல்ல ஓட்டை போட்டுருவோம், போட்ட உடனே எண்ணிக்கை சொல்லிடுவாங்க அப்படின்னா உடனே வந்து இந்த 2-3 மணி நேரம் தான் ஓட்டு போட முடியும். அப்படிங்கும் பொழுது முதல் ஓட்டாவே வந்து நேராக உள்ளார போறாங்க. பார்த்தா மீனா உள்ளார போறாங்க, கூடவே சிந்தாமணியும் அதே டைம்ல உள்ள போறாங்க. 2 பேரும் உள்ளார போக கடைசியில் முதல் ஓட்டு போடுறது யாருன்னு பார்த்தா மீனாவாக தான் இருக்க போகிறாங்க. ஏன்னா மீனா டக்குன்னு போய் ஃபார்மை வாங்கிடுறாங்க. அதுக்கே சிந்தாமணிக்கு செம்ம கடுப்பாகுது. மீனா அதை போய் மீனாவுக்கு அவங்களே வந்து ஓட்டு போட்டு போக அடுத்து சிந்தாமணி அவங்களுக்கு ஓட்டு போட்டு வர அப்படியே வரிசையாக எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. உள்ளார போக 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 அப்படியே வந்து என்னடா ஓகேவா அப்படின்னு கேட்கக்கா, ஓகேக்கா 3 பேர்த்துல ஒரு ஆள் மட்டும் வாங்கிக்கல, மிச்சம் 2 பேரும் வாங்கிட்டாங்கக்கா. ஆளுக்கு இப்போ வந்து 50,000 கொடுத்துருக்கேன், ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு 50,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, 50,000 75,000 கூட கொடுக்கட்டும், அவ தோக்கணும், அவ திமிர பாத்தியா, எல்லாரும் அப்படியே இப்பவே பேண்ட் வாத்தியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கானடா, விடக்கூடாது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சிந்தாமணி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தா வந்து முத்துவுக்கு திடீர்னு ஏதோ ஒரு கால் வருது. முத்துவுக்கு ஒரு கால் வந்தோன்னா அந்த பக்கமாக முத்து போகிறாரு. போய் என்னாச்சு ஏதாச்சும் யார்ட்டையும் போய் பேசிட்டு வராரு. பேசிட்டு அப்படி டக்குன்னு இந்த பக்கம் உள்ளார வந்துட்டு ஏதோ மீனாட்ட பேசிகிட்டே இருக்காரு. பேசிகிட்டே இருக்கும்போது மீனா ஷாக் ஆகிறாங்க. என்னாச்சுன்னு சுற்றி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கும் பொழுது என்னடா ஓட்டு எண்ணிக்கை வெளில இவனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சா, மூஞ்சியெல்லாம் எங்கேயோ கோணலா போகுது அப்படின்னு சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்தாமணி பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து பார்த்தா டக்குன்னு வந்து பார்த்தா ரேகாவும் வராங்க. ரேகா வந்த உடனே வந்து என்னம்மா அப்படின்னு அங்கே வரும் பொழுதே வந்து பார்த்தா ரேகாவை அங்கே உள்ள நுழைஞ்சோடனே ரேகா இங்கே வராங்க அப்படின்னு யோசிச்சா ரேகா போய் சிந்தாமணிகிட்ட பேசுகிறாங்க. இவங்க ஏன் அவங்கள்ட்ட பேசுகிறாங்கன்னு இவங்கெல்லாம் அந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. அவங்க முதுகில் தட்டி, கண்ணு நான் தான் ஜெயிப்பேன், நான் தான் சொல்கிறேனே, நீ நம்ப மாட்டுற, அம்மாவோட பவர் உனக்கு தெரியல, ஃபாரின் போயிட்டு இருந்ததுனால அதெல்லாம் மறந்துட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்பீக்கரில் இப்போ வந்து டக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிக்குது. தேர்தல் ஓட்டு முடிவுகள்லாம் வந்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து எண்ணிக்கையை முடிச்சிட்டோம். எண்ணிக்கையில் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மொத்த உறுப்பினர்கள், சங்க உறுப்பினர்கள் மொத்தமாக வந்து 1200 பேர். 1200 பேரில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டது இப்போ வந்து 960 பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில்
540 ஓட்டுகள் வாங்கி அதிகபட்ச ஓட்டுகள் வாங்கினது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிந்தாமணி அவர்கள் அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி அப்படியே நல்லா கத்தும் பொழுதே வந்து இன்னொரு பக்கம் 400 ஓட்டுகள் தான் வந்து மீனா அவர்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே ஆனால் அப்படின்னு வந்து ஒரு குரல் கேட்க, ஆனாலுங்கிற குரலை கேட்டானே ஷாக்காக எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஆனால் வந்து இப்போ வந்து சிந்தாமணிக்கு மாலையெல்லாம் போட்டு மேலே இருந்து வந்து அப்படியே மலர்லாம் தூவி அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்த முகம் அப்படியே இறுகி என்னடான்னு ஆனான்னு பார்க்குறாங்க. பார்க்கும் பொழுதே வந்து ஆனால் கடைசி நிமிஷத்தில் எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஓட்டுகள் வந்து ஏதோ தவறான முறையில் எண்ணப்பட்டதா வந்து கூறப்படுது. அதனால வந்து இன்னொரு 2 பேரை வச்சு நாங்கள் திருப்பி அதை எண்றோம் அப்படின்னு வந்து சொல்ல, திருப்பி என்றாங்களான்னா மறுவாக்கு எண்ணிக்கை வந்து பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க இவங்க சிந்தாமணி. கையில் அப்படி ஃபோன் எடுத்து காமிக்கிறாங்க மீனா. கிட்டக்க அப்படி மெதுவாக நடந்து வந்து அப்படியே வந்து காமிச்சிட்டு, என்ன சிந்தாமணி நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை காமிச்சா யாரோ ஒருத்தருக்கு இவங்க பணம் கொடுக்கறதுக்கு அனுப்புன ஆள், இந்த பக்கத்தே இருக்க அந்த ஆள் தான் போயிட்டு வந்து இந்த பாருங்க அக்காவுக்கு ஜெயிக்க வச்சிடணும், 2 ஓட்டா எண்ணுங்க அக்காவை போடுறதுலாம், அந்த மீனாவுக்கு 2 ஓட்டா 1 ஓட்டுன்னு எண்ணுங்க, என்ன மட்டும் செய்யுங்க, உங்களுக்கு அக்கா செம்மையாக கவனிப்பாங்க, இப்போ இருந்தாங்க 50,000 ரூபா அப்படின்னா அதெல்லாம் வேணாம்பா, தேர்தலாம் நியாயமா இருக்கணும்பா அப்படின்னு அவர் அனுப்புற அந்த வீடியோ ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்காரு. அந்த வீடியோ தான் கடைசி நிமிஷத்தில் அவங்க முத்துக்கு கால் பண்ணி முத்துக்கு கிடைக்க அவர் அதை போய் சங்கத்தில் வந்து இருக்கவங்கள்ட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வந்து இதனால டக்குன்னு வந்து ஒரு பெரிய திருப்பமாகி இப்போ திருப்பி என்னன்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இப்போ வந்து ஷாக் ஆகிட்டாங்க சிந்தாமணி. என்னடா அது, அவள் ஏற்கனவே 2 ஓட்டா எண்ணி நம்ம 560 தானடா வந்திருந்தோம் அப்படிங்கும் பொழுது இப்போ ஓட்டு எண்ணிக்கையெல்லாம் மாற்றி எண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்து கடைசியாக வந்து பார்த்தா வந்து கடைசியில் மொத்தமே 960 பேர், 960 பேரில் 750 ஓட்டுகள் வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தா மறுவாக்கு எண்ணிக்கையில் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. இதை கரெக்டாக வந்து என்ன முடியுது, முதல்ல இருக்கவங்க வந்து லஞ்சமானதாக தெரியுது அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெற்றி பெற்றது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பூ வியாபாரிகள் சங்க தலைவியாக போகிறது புது வரவான மீனா அப்படிங்கும் போது மீனா அப்படியே சந்தோஷமாக பார்க்கும் பொழுதே இந்த பக்கம் வந்து இங்கே வாங்க கொஞ்சம் ஏற்கனவே வந்து உங்கள் மேலே அந்த கத்தி குத்து வழக்கம் இருந்துச்சு, அதுல ஒரு ஆளை வேற பிடிச்சி வச்சிருக்கோம், அது இருந்தாலும் உங்களை பேர் தான் சொல்லிட்டு இருக்காரு. கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த எலெக்ஷன் வந்து இப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஒரு சங்கத்தோட எலெக்ஷன், இந்த எலெக்ஷன்ல லஞ்சம் கொடுத்து ஜெயிக்க பார்த்ததான் வந்து உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ ஆதாரமும் வந்திருக்குது, அதனால உங்களை கொஞ்சம் கைது பண்ணி போய் விசாரிக்கணுமா அப்படின்னு சிந்தாமணியை கூப்பிட சிந்தாமணி கழுத்துல இருந்து மாலையை எடுத்து அவங்க தூக்கி போட அதே சமயத்துல அந்த பக்கம் மீனா கழுத்துல மாலை பெரிய மாலையாவன விழுந்து அப்படியே அவங்க மேல பூவெல்லாம் கொட்டி அவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டே இந்த பக்கம் சிந்தாமணியை பார்க்க சிந்தாமணி அதிர்ச்சியாகி அப்படியே வந்து அப்படின்னு யோசிச்சிட்டே போய் இப்ப திருப்பி வெளியே வந்து பழி வாங்கி அந்த வீட்டை விட்டு முத்து மீனாவை மட்டும் இல்லாம விஜயாவையும் சேர்த்து துரத்த போறாங்களா. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த சீரியல் போற விதத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லிட்டு இந்த ப்ரெடிக்ஷனை பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட மற்ற ப்ரெடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க. அழகிய அழகு சீரியலும் பயங்கரமா போயிட்டு இருக்கு, அந்த சீரியலை பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க்யூ.